இன்னைக்கு தும்பூர் தாங்கல்ல இருக்க நாகாத்தம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அண்ணன் தம்பி சொத்து ஏமாத்தின பிரச்சனையில் இந்த அம்மன் அண்ணனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த கதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முதல்ல இந்த அம்மன் சுயம்பா உருவானவங்க இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. 3 பாகமாக இருப்பாங்க. தலைப்பகுதி தும்பூரில் இருப்பாங்க, நடுகொண்டை பக்கத்தில் இருக்க வயலில் இருப்பாங்க, வால் பகுதி திருவாமூர்த்தில் இருக்க முத்தாம்பிகை மேலே இருப்பாங்க. இந்த அம்மன் 5 அடி அகலமும் 3 அடி நீளமும் இருப்பாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, ராகு கேது தோஷம், காலசர்ப தோஷம், திருமண தடை, குழந்தை தடை எல்லாமே நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம். இப்போ அண்ணன் தம்பி கதைக்கு வரலாம் வாங்க. திருவாமூத்தூரில் அண்ணன் தம்பி ரொம்ப பணக்காரங்க வாழ்ந்து வந்தாங்க. தம்பி வெளியூருக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் அண்ணன் எல்லா சொத்தையும் சுருட்டிட்டு அதான் விற்று காசாக்கி ஒரு தடியில் தங்க காசு, நவரத்னம், வைரம் மாற்றி அந்த தடியில் பதுக்கி வச்சுருப்பாரு. அப்பா தவறிடுறாங்க. தம்பி வெளியூர்லேருந்து வருவார். வந்துட்டு அண்ணன்கிட்ட சொத்து கேட்கும்போது என்கிட்ட எந்த சொத்து இல்லைன்னு அண்ணன் சொல்லிடுறாங்க. தம்பி ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லுவார், இந்தமாரி அண்ணன் சொத்து தரலன்னு சொல்லும் போது, திருவாமூத்தூரில் இருக்க திருவட்டப்பாறையில் சத்தியம் பண்ணுங்க. பொய் சத்தியம் பண்ணுறவங்களுக்கு அந்த அம்மன் தண்டனை கொடுப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். எல்லாருமே அந்த வட்டப்பாறைக்கிட்ட போகிறாங்க. சத்தியம் பண்ணும் போது அண்ணன் கையில் இருக்க தடியை தம்பிக்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்துட்டு சத்தியம் பண்ணிவிட்டு எல்லாமே சரி, இவருக்கு தான் ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு எல்லாமே கலைஞ்சி போயிடுவாங்க. அண்ணன் தும்பூர் வழியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏளனமாக பேசுவார், கொஞ்சம் நக்கலாக. நான் போய் சத்தியம் பண்ணேன், எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லி வாய்முறதுக்குள்ளே பூமியில் கருணாக அண்ணனை கொத்திடுது. அண்ணன் இறந்துருவார். அவர் கையில் இருக்க தடி கீழே விழுந்துடும். அந்த தடியிலேருந்து காசு எல்லாமே செதறிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.